வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியுடைய பலன்கள் ரிஷப ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு ராகு கேது மாற்றம் அடையக்கூடிய நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது 2 கிரகங்களும் மாறக்கூடிய நிலை இருக்கிறது. இவங்களுக்கு எந்த வீட்டில் வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம நேரடியாக முதலில் ராகு கிரகத்திலிருந்து பார்க்கலாம். அதற்கு முன்னர் சனியுடைய மாற்றம் நடக்க இருக்கிறது. இதை கண்டிப்பாக நம்ம சொல்லிவிட்டு இந்த பலன்களை சொன்னால்தான் ஓரளவிற்கு இது ஒரு தொடர்ச்சியாக புரியக்கூடிய நிலை இருக்கும். முதலில் மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து சனி கிரகம் மீனத்திற்கு மாறுவார். அப்பொழுது ராகு மீனத்திலேயே சனியுடன் இணைந்திருப்பார். சனி மாற்றம் அடைந்து ஒரு 45 நாட்களில் மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது. குரு பெயர்ச்சி நடந்த 4 நாட்களில் மே 18ஆம் தேதி ராகு கேது கிரகங்கள் மாற்றமடைய இருக்கிறது. முக்கியமாக ரிஷப ராசியை பொறுத்தவரை இந்த பதிவிற்குடைய முக்கியமான ஒரு ராசியாக இந்த ரிஷப ராசிக்கு சனியும் ராஜயோகாதிபதி, சனியோடு தொடர்பாக நட்பாக இருக்கக்கூடிய ராகுவும் ராஜயோகாதிபதி. சனியை போன்ற ராகு அப்படிங்கிறதுனால, சனிக்கு நட்பான கிரகம் ராகு அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே இந்த ரிஷபத்திற்கு ராகு யோகாதிபதியாக வருவார். அவர் மறையாமல் நல்ல இடங்களில் இருந்தால் கண்டிப்பாக பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியை ரிஷபத்திற்கு கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ராகு கிரகம் அமரக்கூடிய வீடு சனியினுடைய கும்ப வீடு. ஸோ இது ஒரு நல்ல நிலை. ராகு கேது மாற்றத்திற்கு முன்னரையே சனியுடைய பிளேஸ்மெண்ட் ரிஷபமாகிய உங்களுடைய ராசிக்குடைய சுக்கிரன் உச்சமாகக்கூடிய 11ஆம் வீடாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த மீன ராசி உங்களுடைய ராசிநாதனுக்கு ஒரு தொடர்புடைய சுக்கிரனுக்கு உச்சமான வீடு. அந்த சுக்கிரனோடு நட்பாக இருக்கக்கூடிய அந்த சனி அங்கு அமர்வது உங்களுக்கு 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டு சனியாக இருப்பது, அதுவும் ரொம்ப ராஜயோகமான நல்ல நிலைன்னு சொல்லலாம். ரொம்ப பிரமாதமான ஒரு அற்புதமான ஒரே அணியை குறிக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. உங்களுக்குமே ஒரு நல்ல ஜாக்பாட் யோகமாக பொருளாதார நிலைக்கு ஒரு ஏற்றமான காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், ராகுவினாலும் சனியினாலும் மிகப்பெரிய யோகம், கேத்து கிரகம் அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஸோ இதை நீங்கள் பொறுமையாக கேட்டு தெரிந்து கொண்டு நல்லபடியாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பலனடைய வேண்டும். ராகு கிரகம் உங்களுடைய 10ஆம் வீடாக இருக்கக்கூடிய வீட்டில் அமர்வது, 10லிருந்து சனி 11ஆம் வீட்டிற்கு மாறுவது பிரமாதமான தொழில் வளர்ச்சி, தொழில் விஷயங்களில் நினைத்த காரியங்கள் எல்லாமே வேகமாக உங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய, முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலகட்டம். லாபஸ்தான ராகு மன்னிக்கவும் லாபஸ்தான சனி கிரகம் அப்படிங்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியான லாபத்தையும் நீங்கள் அடையக்கூடிய காலகட்டம் இந்த ஆண்டு முழுவதுமாக அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ராகு கிரகம் 10இல் அமர்ந்து இருப்பது ஒரு நல்ல யோகத்தை பொருளாதார வகையில் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு பலன். அதை தாண்டி இந்த ராகுவோடு தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த வீடுகளும் பொருள் காரகத்தை தவிர நிறைய உயிர் காரகத்துவத்திற்கு சில தொல்லைகளை கொடுக்க இருக்கிறது. ராகு முதலில் திரிகோணமாக 2 புறமும் தொடர்பு கொள்ளும், 3ஆம் வீடாக 2 புறமும் தொடர்பாக அந்த வீட்டை ஆக்டிவேட் செய்யும்னு வச்சுக்கலாம். ராகுவினுடைய 3ஆம் பார்வையாக 2 புறமும் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் மேஷமாக வரும். இந்த மேஷம் உங்களுடைய ரிஷப ராசிக்கு 12ஆம் வீடு. ஸோ நீங்கள் இந்த 12ன்னு சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தான சம்பந்தமான விஷயங்களில் உறவை குறிக்கக்கூடிய கணவன் மனைவி உறவில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிதான அறிமுகங்களில் தேவையில்லாத புதிய நட்பு, இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் வகையில் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய நிலையாக இருந்தால் இது சில சிக்கல்களை கொடுக்கும். அதே சமயம் 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த ராகு கிரகம் வெளிநாட்டு பிரயாணங்களால் அற்புதமான வளர்ச்சி, அற்புதமான தொழிலுக்கான வெளிநாட்டு பிரயாணங்கள், பணிக்கான வெளிநாட்டு பிரயாணங்கள், இந்த மாதிரி உயிரில்லாத காரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தியோகம், தொழில், வருமானம், பிரயாணங்கள், இந்த மாதிரியான ஒரு காரகங்களை வளர்த்து விடும். ஆனால் இது உயிருள்ள காரக்கான்னு சொல்லக்கூடிய வகையில் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த படுக்கை ஸ்தானமாக இருந்தாலும் இல்லை வேற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப் தொடர்பான வகையிலும் ரிஷபத்திற்கு கண்டிப்பாக இது சிக்கலை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. 10இல் அமரக்கூடிய ராகு சில கர்மா ரீதியிலான தொடர்புகளை கொடுத்து ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கவும் வாய்ப்பிருக்கிறது. ரொம்ப ரொம்ப கவனம் தேவை உங்களுக்கு. அந்த வீடு 10ஆம் வீடாகிய கும்பத்தில் இருக்கக்கூடிய பிறவி கிரகங்கள் மேஷத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் மேஷத்தில் இருக்கக்கூடிய பிறவி கிரகங்கள்
இந்த புறம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிறவி கிரகங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ராகு கேது மாற்றத்திற்கு முன்னரேயே உங்களுடைய அந்த 8ஆம் அதிபதியான குரு 2ஆம் வீட்டில் இருப்பது பொருளாதாரத்தில் திடீர் வளர்ச்சி, ஏற்றம், இதுவுமே உங்களுக்கு பொருள் காரகத்தை நல்ல ஒரு மேன்மையான பலனை கொடுக்கும். ஆனால் 8ஆம் வீட்டை ராகு கண்ட்ரோல் பண்ணுவதனால் குடும்ப வாழ்க்கையையும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய நிலை, திடீர் அவமானங்கள், திடீர் குழப்பங்கள், பெண் தொடர்பான சில விஷயங்களால், புதிய அறிமுகங்களால் இந்த ரிஷப ராசி நண்பர்களுக்கு நடக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லோருக்கும் கண்டிப்பாக நடப்பதில்லை. ஸோ இதுதான் ராகுவினுடைய 2 புறமும் 3ஆம் வீடு. திரிகோண இணைவாக இந்த குருவையும் இந்த ராகு தொடர்பு கொள்வார் அப்படின்னு சொல்வது, கும்பத்தில் இருந்து ரிஷபத்தினுடைய 2ஆம் வீடாகிய மிதுன ராசியை உங்களுடைய 2ஆம் வீடாக வரக்கூடிய வீட்டை இந்த ராகு தொடர்பு கொள்வார். ராகு கிரகம் திரிகோண இணைவாக மிதுன ராசியை தொடர்பு கொள்வார். அங்கு கோச்சாரத்தில் இந்த வருடம் முழுவதுமாகவே இந்த ராகு பார்க்கக்கூடிய நிலையில் திரிகோணமாக குரு இருப்பார். ஸோ இது உங்களுக்கு அஷ்டமாதிபதி 2இல் அமர்ந்து ராகுவுடைய தொடர்பையும், கர்மஸ்தானத்தில் அமர்ந்த ராகு தொடர்பையும் எடுப்பது, அடைவது, குடும்ப வாழ்வில் மறுபடியும் திருமணமானவர்கள் ரொம்ப கவனமாக இருப்பது ரிஷப ராசிக்கு முக்கியமான நிலை. யாரும் பிரச்சனை எதுவுமே இல்லாமல் ரொட்டீனாக நீங்கள் அமைதியாக உங்கள் திருமண வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இது பாதிப்பை கொடுக்காது. ஏதாவது நீங்கள் ஒரு மனைவிக்கு பிடிக்காத, இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணை கணவர்னு எடுத்துக்கொண்டால் ரிஷபராசி ஆண் அல்லது பெண் உங்களுடைய கணவருக்கு அல்லது மனைவிக்கு பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அதிகமாக நீங்கள் நெருங்கி பழகினால் இது உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கும். முக்கியமாக இந்த ராகு பெண் கிரகம் அப்படிங்கிறதுனால யூஸ்வலாக ஆண்களை தானே இது குறிவைக்கக்கூடிய நிலைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப நண்பர்களுக்கு, ரிஷபத்தில் பிறந்த ஆண் நண்பர்களுக்கு இது அதிக எச்சரிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் அந்த ராகு குரு இணைவு உங்களுடைய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் பேச்சில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாக்கு கொடுத்தால் உங்களால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத குழப்பங்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. உணவில் சற்று அதிக கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் 6ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரனும் உச்சமடையக்கூடிய வீட்டில் சனி இருப்பதனால் உங்களுடைய ராசி ரிஷபத்தில் உள்ள சந்திரனை சனி நேரடியாக பார்க்கக்கூடிய நிலை இருப்பதனால் கண்டிப்பாக மன சஞ்சலத்தினால் அதிக ஸ்ட்ரெஸ் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அசிடிட்டி போன்ற தொல்லை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. பொருளாதார வகையில் மிகப்பெரிய யோகத்தையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ராகு நிறைய ஆரோக்கிய தொல்லைகளையும் கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. திருமண வாழ்விலும் சில குழப்பங்களை கொடுக்க தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். ராகுவினுடைய நட்சத்திர சார அடிப்படையில் அவர் ரிவர்ஸ் ஆர்டரில் செல்லக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பூரட்டாதியில் முதலில் செல்வார். ஸோ இந்த 2ஆம் வீட்டில் உள்ள குரு பற்றி நம்ம முதல்ல இப்போ இதற்கு முன்னர் சொன்ன எல்லா பலன்களும் இந்த முதல் காலகட்டத்தில் பயிற்சி நடந்த ஒரு 3 மாதங்களுக்குள் நடக்க இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிலருக்கு ரொம்ப சீனியராக இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தில் உணவினால் நீங்கள் நிறைய கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். பேச்சு சற்று எச்சரிக்கையாக இருப்பது, தேவையில்லாமல் நீங்கள் பேசக்கூடிய ஒரு அபாயம். அஷ்டமாதிபதியான குரு 2இல் இருந்து சில குழப்பங்களை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. அடுத்ததாக ராகு கிரகம் செல்லக்கூடியது தன்னுடைய சுய நட்சத்திரம் சதயத்தில் செல்வார். இப்பொழுது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ரொம்ப பிரமாதமாக நடக்கும். நம்ம சொன்ன அனைத்து பொருளாதார ஏற்றங்களும் வளர்ச்சிகளும் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சிலர் கடன் வாங்கி தொழிலை வேறு அடுத்த வளர்ச்சியான கட்டத்திற்கு எடுத்து செல்லலாம். ஆனால் மறுபடியும் இதில் ரொம்ப கவனம். கடன் தொகைகளில் சற்று எச்சரிக்கை தேவை. கடன் ஸ்தானத்தை திரிகோணமாக ராகு தொடர்பு கொள்வதனால், அதாவது துலாம் ராசி உங்களுக்கு 6ஆம் வீடு, உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆனால் அதே சமயம் உத்தியோகத்தில் பெண்களுடன் ஏதாவது உங்களோட டீம் மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்றுமே இல்லைன்னா கூட நீங்கள் சொல்வதே சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒரு சீனியர் உங்களுடைய டீமில் இருக்கக்கூடிய யாரை பற்றியாவது நீங்கள் ஏதாவது லூஸ் டாக்ஸ் செய்தால் அதை கூட பெரிது படித்து உங்களுக்கு சில அவமானங்களை கொடுக்க இது வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பணியில் நீங்கள் பெண்களிடம் எச்சரிக்கை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராகு சதயத்தில் செல்லும் பொழுது மெட்டீரியல் லாபங்கள் மிகப்பெரிய அளவிற்கு கொடுக்கும். மேலே சொன்ன கவனங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ராகு கேது பயிற்சி முடியக்கூடிய அந்த ஸ்டேஜில் ரிவர்ஸ் ஆர்டரில் அந்த வீட்டினுடைய ஒரு பாட்டம் மோஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாகிய செவ்வாயுடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். இது சற்று உங்களுக்கு வாழ்க்கை துணை ரீதியிலான உங்களுக்கு நேர் 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ராகு செவ்வாய் தொடர்பு அவ்வளவு ஒரு சிறப்பான நிலை இல்லை. அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கை தேவை.
புதிதாக அறிமுகமாகக்கூடிய நண்பர்களுடனும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் ராகுவினால் ஏற்படக்கூடிய பலன்கள். இப்போ கேது கிரகத்திற்கு வரும்பொழுது நேரடியாக கேது உங்களுடைய 4ஆம் வீடாகிய சிம்மத்தில் அமரப்போகிறார். பொதுவாகவே கேந்திர வீட்டில் அமரக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் ஓரளவிற்கு நன்மை செய்யும் அப்படின்னு ஒரு விதி இருக்கிறது. ஆனால் அந்த கிரகத்திற்கு இயற்கையாக ராகு கேது கிரகங்களுக்கு புராண காலத்தில் அந்த ராகு கேது ஸ்வர்பானு அப்படிங்கிற ஒரு அசுரன் ஒரு அவசரப்பட்டு அமிர்தத்தை அவர் தேவர்கள் வரிசையில் உட்கார்ந்து சாப்பிட்டார். அப்படிங்கிறதுனால இந்த ராகு கேதுவை காட்டி கொடுத்த ஒரு பாவம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருப்பது அப்படிங்கிறது தான் புராண கதை. அப்போ ராகு கேது 2 கிரகங்களுமே சிம்மத்தில் அமரும் பொழுது சற்று தொல்லைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த சிம்மம் அவங்களுக்கு எந்த வீடாக வருது அப்படிங்கிற பலன் அடிப்படையில் அந்த காரக வகையில் பாவக அடிப்படையில் தொல்லை நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷப நண்பர்களுக்கு இந்த 4ஆம் வீடு சிம்மத்தில் அமரக்கூடிய கேது கிரகம் இது கண்டிப்பாக பித்ருக்கள் வகையில் சில தொல்லைகளை கொடுக்கும். யாரெல்லாம் பித்ருக்களுடைய அந்த நீத்தார் கடன்களை சரியாக செய்யாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு முறை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா சிம்ம ராசியில் அமரக்கூடிய அசுப கிரகங்கள் தந்தை வழி மூத்தோர்களுக்கு சரியாக செய்யாத ஒரு குறைகளை சுட்டி காட்டும். அண்ட் சந்திரன் வழி அந்த கடகத்தில் அமரக்கூடிய ராகு அல்லது கேது தாய் வழியில் இருக்கக்கூடிய அந்த முன் ஜென்மங்களில் தாய் வழியில் இந்த ஜாதகர்களுக்கு முன்னாடி இருந்த சில ஜென்ரேஷன்ஸில் இருக்கிறவங்களாக இருக்கலாம். இல்லை இந்த ஜாதகர்களே பல பிறவிகளுக்கு முன்னர் அந்த ஒரு சின்ன கர்மாவோடு தொடர்பாக இருக்கக்கூடிய நிலைன்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த அடிப்படையில் சூரியனுடைய வீட்டில் கேது அமர்வது ஒரு தொல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது தாயாருன்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீடாக வருவதனால் தந்தை அப்படிங்கிறவங்க எல்லோருக்குமே சற்று கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபத்திற்கு தாயாருடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி மட்டும் இல்லாமல் ரிஷப லக்ன நண்பர்களுக்கும் இது 4ஆம் வீடுங்கிற அடிப்படையில் உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய ஒரு சர்ஜரி போன்ற நிலை சடனாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சிலர் தாயாருக்கு பிரச்சனையான ஒரு அவரவர்களுடைய குழந்தைகளுடைய கர்மஸ்தான அடிப்படையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக கூட இது மாறலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூட இந்த கேது கிரகம் 4இல் அமர்ந்து சில பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சஃபரிங்ஸ் இருந்தாலும் டோட்டலாக அதை நீங்கள் சரி பண்ணி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பாகவும் நல்ல மருத்துவமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேது கிரகம் கிளென்ஸ் பண்ணிக்கொண்டே செல்லக்கூடிய நிலைன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நீண்ட நாள் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போ வரக்கூடிய கேது சிம்மத்தில் உங்களுக்கு அந்த ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய ஒரு சர்ஜரியாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல மருத்துவமாக இருக்கலாம். இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இது நெகட்டிவ்லேயும் ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ இப்பொழுது கேது கிரகத்தினால் நன்மைகளும் கண்டிப்பாக இருக்கிறது. எப்படி ராகு மெட்டீரியல் லாபங்களை கொடுத்து அதை மட்டும் கொடுத்துட்டு அவரே நிறைய தொல்லைகளையும் கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொன்னோமோ, அதே போல் கேது அப்படின்னாலே நம்ம தொல்லைன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. கேது முதலில் சில தொல்லைகளை கொடுத்தாலும் சூக்ஷ்மமாக நிறைய நல்ல பலன்களை அவர் செய்கிறார். 6ஆம் வீடாகிய ரிஷபத்திற்கு 6ஆம் வீடாகிய துலாம் ராசிக்கு பாதக வீடு. இது பாதகத்தை பிளாக் பண்ணக்கூடிய கேதுவாக உங்களுக்கு ஒரு பணியில் இருக்கக்கூடிய எதிரித்தன்மைகள் எல்லாமே நீங்கும். ஓவராலாக பணியில் பிரச்சனை பெரிதாக இருக்காதுன்னு சொல்லலாம். இன்னொன்று, உங்களுடைய பாதக வீடாக வரக்கூடிய மகர ராசி, அந்த பாதகத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் சிம்மத்தில் அமரக்கூடிய கேது கிரகம் தந்தை வழி உறவினர்களால் இருந்த நீண்ட நாள் போராட்டங்கள், குழப்பங்கள், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாமே ஒரு எண்டுக்கு வரக்கூடிய நிலை. அவர்களால் உங்களுக்கு தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பெரிய பாதகங்கள் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய நல்ல நிலையை இந்த கேது கிரகமும் உங்களுக்கு செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேதுவினால் கூட நிறைய நல்ல பலன்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல நிலையினே நம்ம எடுத்துக்கலாம். சிலருக்கு வீடு வாகனங்கள் பழுது செய்து நீண்ட நாள் அதை செய்ய வேணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த உடம்புக்கு நம்ம எப்படி சொன்னோமோ சின்ன மருத்துவத்தினால் ஒரு நல்ல ஒரு கிளென்சிங் ரிசல்ட் கிடைப்பது போல வீடு சம்பந்தமான வாகனம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிப்பேரிங் விஷயங்களாக இருக்கலாம். இல்லைன்னா அந்த வீட்டை விற்றுவிட்டு சிலர் வேறு சில விஷயங்களாக வாங்கி கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கலாம். வாகனத்திற்கும் இதே போல விற்கக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படலாம்.
ஸோ இதுதான் 4 உள்ள கேது கிரகம் செய்யக்கூடிய பலன்கள் ரிஷபத்திற்கு. கேது கிரகமும் 2 புறமும் 3ஆம் வீடாக தொடர்பு கொள்ளக்கூடிய வீடு மிதுன ராசியாக வருகிறது. ஸோ மிதுன ராசி உங்களுக்கு 2ஆம் வீடாக இருப்பதனால் உங்களோட குழந்தைகளோடு நீங்கள் அதிக கண்டிப்பு காட்டாமல் இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, இடமாற்றம், நீண்ட நாள் தடைகள் நீங்கி வெளியூர் வெளிநாடு செல்லலாம். அவங்களுக்கு வேலை கிடைக்காத நிலையில் இருந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா ரிஷபத்தின் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்களும் ரிஷபத்தினுடைய குழந்தைகளுக்கு நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பேச்சு ஸ்தானத்தில் சற்று எச்சரிக்கை தேவை. உணவில் ரொம்ப அதிக கவனம் அப்படிங்கிறத ராகுவும் நமக்கு இண்டிகேட் பண்ணுகிறார், கேது கிரகமும் இண்டிகேட் பண்ணுகிறார். ரிஷப ராசி நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வாத உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்து விட்டு எதெல்லாம் நம்ம எடுத்துக்கணுமோ அதையே ஒரு டெலிஷியஸாக எப்படி அதை நம்ம சுவைப்பட சமைக்க முடியும் அப்படின்னு பார்த்து நீங்கள் அதை அந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிடலாம். கேதுவுடைய இன்னொரு புறம் அந்த 3ஆம் வீடாக கனெக்ட் பண்ணக்கூடியது துலாம் ராசி. ஆனால் துலாம் ராசியை பெரிய தொல்லை அவர் கொடுக்க மாட்டார்னு எடுத்துக்கலாம். ஓரளவிற்கு உங்களுக்கு ஆரோக்கியம் எல்லாமே சரியாகக்கூடிய நிலையாக இருக்கும். இதற்கு பிறகு அந்த தொல்லை இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய நிலையாக இருக்கும். பணியில் நல்ல வளர்ச்சி, பெரிய ஏற்றம், லாபம், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நிலை, இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்கள். ராகு மட்டும் இல்லாமல் இந்த கேதுவும் கொடுப்பது ரொம்ப ஆச்சரியமான நல்ல நிலை. அடுத்ததாக திரிகோண இணைவாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை, ஆயுள் ஸ்தானத்தை, வாழ்க்கை துணையுடைய வருமானம் என்று சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசியை கேது தொடர்பு கொள்வது, ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அதை மூடி மறைக்காமல் இருப்பவர்களுக்கு இது நல்ல நிலை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரே பலனை திரும்ப திரும்ப சொன்னால் உங்களுக்கு இரிட்டேஷன் வரலாம், இல்லைன்னா கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ யாரெல்லாம் மருத்துவத்திற்கு துணிந்து நீங்கள் போய் ஒரு நல்ல டாக்டரை பார்க்குறீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக கேது திரிகோணமாக உங்களுடைய 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். அது மேஷராசி. ஸோ இந்த மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 7.5 சனியும் தொடங்கிவிட்டது. ராகுவும் 3ஆம் பார்வையால் தொடர்பு கொள்கிறார். சந்திரன் அங்கே இருக்கிறவங்களுக்கு கேதுவும் திரிகோணமாக தொடர்பு கொள்கிறார். அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த மேஷம் உங்களுக்கு 12ஆம் வீடாக வருவதனால் விரயங்களில் சற்று எச்சரிக்கை தேவை. புதிதாக பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சின்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த விரயங்களில் சற்று கவனம், ஒரு அளவோடு நீங்கள் இருப்பது நல்ல நிலை. ஒரு கோடிக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு திடீர்னு தோன்றலாம் அது 2 கோடிக்கு நம்ம செய்தால் அதோடைய லாபமும் பன்மடங்கு வரும் அப்படின்னு நமக்கு தோணலாம் இல்லையா? அது போன்ற பேராசைப்படாமல் நீங்கள் முதலீடுகளில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பலன் கொடுக்கும். இதே நிலைதான் கடன்களுக்கும் உங்களுக்கு அப்ளை ஆகக்கூடிய பலனாக இருக்கிறது. ஸோ இந்த ராகு கேது பிளேஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டோம். கேதுவுடைய நட்சத்திர சாரமும் பார்த்தீங்கன்னா முதலில் கேது ரிவர்ஸ் ஆர்டரில் சூரியனுடைய வீட்டில் சூரியனுக்கு உடைய நட்சத்திரமாகிய உத்திர நட்சத்திரத்தில் செல்வார். இது கண்டிப்பாக தாயார் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனம், உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம். அதற்கு பிறகு சுக்கிரனுடைய பூர நட்சத்திரத்தில் செல்வார். உங்களுடைய பணியில் ஒரு சின்ன சலசலப்பு ட்ரெமர்ஸ் ஏற்பட்டு சிலருக்கு அவரவர்களுடைய செயல்பாடுகளுக்கும் அவங்களுடைய நடத்தைக்கும் ஏற்றாற் போல சில அவமானங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக நீங்கள் இருந்துட்டாலே போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக மக நட்சத்திரத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் கேது தன்னுடைய நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது இது மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் ரொம்ப அற்புதமாக மனதை சஞ்சலப்படுத்தி கொண்டிருந்த கேது 5லிருந்து 4ஆம் வீட்டிற்கு வந்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் குழந்தைகளுடைய விஷயங்களிலும் நீண்ட நாள் தடைகள் எல்லாமே நீங்கும்னு சொல்லலாம். எல்லாவற்றிலுமே நிறைய நன்மைகள் இருக்கிறது. நன்மையை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் செய்து பார்க்க வேண்டும். 5லிருந்து என்னெல்லாம் ஒரு கேது பண்ணுவாரோ அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நீங்க போகிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். 11ஆம் வீட்டில் அமர்ந்த ராகு உங்களுடைய வீட்டை 3ஆம் பார்வையால் சந்திரனை தொடர்பு கொண்டு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ஒரு அடிமேல் அடி வாங்க வைத்த நிலை இப்பொழுது சற்று குறையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் மறுபடியும் ராகுவுடைய இடத்தை ஃபில்லப் பண்ணுவதற்கு சனி கிரகம் அங்கே வருகிறார். இப்போ பழசெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம அப்படி செஞ்சுருக்கக்கூடாதோ, இப்படி செஞ்சுருக்கணுமோ, இப்படி செஞ்சுருக்கக்கூடாதோ, அப்படி செஞ்சுருக்கணுமோ இப்படின்னு நீங்கள் ஒரு ஓவர் திங்கிங்கை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. கண்டிப்பாக சனி சந்திரன் ஓவர் திங்கிங் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நடந்து முடிந்ததை பற்றி ரொம்ப ஒரு அளவிற்கு மேல் யோசிக்காமல் நடக்கப் போவதை பற்றி மட்டும் நம்ம செயல்படுத்த பழகி கொள்வது எல்லா ராசிகளுக்குமே ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடியவை பற்றி இதோடு நம்ம முடித்துக்கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. நீங்கள் நிறைய பேர் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. என்னோட அனாலிட்டிக்ஸில் போய் பார்த்தேன் நான்.
நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தட் நான் புதிதாக இன்ட்ரெஸ்டிங்கான சில பதிவுகள் போட்டால் உங்களுக்கு அது தவறாமல் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.